ஹாய் கேஸ், நம்ம இந்த வீடியோவில் லெஜெண்ட் ஆஃப் டோட்டே எபிசோட் 28ல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு தாத்தாவோட ஹோட்டலுக்கு வந்திருக்கிறத தான் காட்டுறாங்க. நம்மால் கேண்டில் ஆன் பண்ண அவர் அதை டக்குன்னு அணைச்சிட்டு ஒன்றும் இருட்டவே இல்லை, அதுக்குள்ளே இதுக்காக அவசரப்படுற பேச்சே சரியில்லைன்னு சொல்லிட்டு அவரும் யூனியனுக்கு போகிறதுக்கு இங்கே ஏதாவது போட் கிடைக்குமான்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் இங்கேருந்து எங்கேயும் போக போறது இல்ல. அவங்களும் ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் அப்படியே பார்த்துட்டு இருக்க அந்த தாத்தா, ஆமா நீங்க எதுக்காக அங்க போக நினைக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. நம்ம ஹீரோயினும் வரதுக்காக இந்த சீசனுக்கு ஸ்பெஷலா கிடைக்கக்கூடிய அந்த ஃபிஷ் சூப்பை சாப்பிடறதுக்காக தான் சொல்றாங்க. அங்க போனா ஃபிஷ் சூப்பை நீங்க சாப்பிட மாட்டீங்க, அங்க இருக்கிற ஒரு ஃபிஷ் டீமன் தான் உங்களை சூப் மாதிரி சாப்பிட்ரும், அதுக்கு பெரிய பெரிய பல்லுலாம் கூட இருக்கும், அது ஊர்ல இருக்கிற நிறைய பேர் சாப்பிட்டுச்சுங்கிற மாதிரி அவரு சொல்றாரு. நம்ம ஹீரோவும் அப்ப அந்த என்னோட ஓனர் என்ன பண்றாங்க, அவங்களும் ஒரு கடல் சார்ந்த இடத்துல தான் வளர்ந்தாங்க, அதனால அந்த ஃபிஷ் அவங்களும் எதுவும் பண்ணல. ஆனா நம்ம ஹீரோயின் உங்க கடைக்கு பிசினஸ் வரணுங்கிறதுக்காக தானே அந்த கடையை பத்தி இல்லாத கதையெல்லாம் சொல்லி பயமுடுத்திட்டு இருக்கீங்கன்னு கேட்டுட்டு டக்குன்னு அங்க இருந்த ஒரு கதை உடைச்சு அப்படியே பறக்க விட்டுடுறாங்க. அந்த தாத்தாவும் அப்படியே பயந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் இங்க தங்கணும், எவ்வளவு ஆகும்னு அவங்க கேக்குறாங்க. அவரும் 5 கைன்னு சொல்றாரு. அவங்கள அதை கொடுத்துட்டு அப்படியே உள்ள போக நம்ம ஹீரோ அப்பதான் அங்கிருந்த காணவில்லைங்கிற ஒரு நோட்டீஸ பாக்குறாரு. அதே மாதிரி ஒண்ணுமும் நிறைய நோட்டீஸ் அங்க இருக்கு. நம்ம ஹீரோவும் அது எல்லாத்தையும் அப்படியே வச்சு பாத்துட்டு இருக்க. மிஸ்ஸு, இந்த இடம் ரொம்பவே ஆபத்து இருக்கும் போல, நம்ம சீக்கிரமா இங்கிருந்து கிளம்பி ஆகணும். நம்ம ஹீரோயின், நானே ஒரு பெரிய ஆபத்து, எனக்கு என்ன ஆபத்து வந்துட போகுதுன்னு கேக்குறாங்க. உண்மையிலேயே அவரு சொல்ற மாதிரி இங்க ஒரு ஃபிஷ் டீமன் இருந்தா கூட அது என்ன சாப்பிடாது, நான் தான் அதை சாப்பிட போறேன். ஆனா நீங்க இப்பதான் ரெக்கவர் ஆயிருக்கீங்க, அதுக்குள்ள திரும்ப ஏதாவது பிரச்சனைக்கு போனீங்கன்னா அது உங்க நிலைமையை இன்னும் மோசமாக்கிடும். திரும்ப ஆரம்பிச்சிட்டியா, சரி நான் தூங்க போறேன்னு அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோவும், நீ தூங்குங்க, நான் இங்க இருந்து உங்களை கார்ட் பண்றேன். என்னது, நீ என்ன கார்ட் பண்ண போறியா, எதை வச்சுன்னு அவங்க கேக்குறாங்க. நம்மளும் அவரோட பிரஷ் அப்படியே வெளியெடுக்கிறாரு. இந்த வீணா போன பிரஷ் வச்சு நீ என்ன ப்ரொடக்ட் பண்ண போறியா, சரி ஏதோ பண்ணன்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே தூங்க ஆரம்பிக்க. இப்ப அப்படியே ஏதோ ஒரு புது இடத்த தான் காட்டுறாங்க. ஒரு தாத்தா கவுந்தடிச்சு தூங்கிட்டு இருக்காரு. ஒரு லேடி சத்தமே இல்லாம அப்படியே கீழே இறங்கி வராங்க. அங்க இருந்து லேண்டர் தூக்கிட்டு அவங்க அப்படியே அந்த இடத்தை விட்டு வெளியே வர, இதான் நம்ம ஹீரோயின் சொன்ன அந்த ஃபுயூனியன் போல ஒரு லேக்குக்கு நடுவுல அப்படியே மதந்துட்டு இருக்கு. அவங்களும் அங்கிருந்த ஒரு பாதையில அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது அவங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. அப்பதான் தண்ணிக்கு நடுவுல இருந்து ஏதோ ஒரு உருவம் அப்படியே வெளியே வரத நமக்கு காட்டுறாங்க. அந்த லேடி அவங்கள அப்படியே திரும்பி பார்க்க, ஹேர்லாங் உன்னை பார்த்து 8 வருஷம் ஆகுது, எவ்வளவு காலம் எங்க போயிருந்த, இப்ப மட்டும் எப்படி திரும்ப வந்த, அந்த தண்ணி ரொம்ப கோல்டா இருக்கும், அதை விட்டு வெளியே வந்துருங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. பேசிட்டு இருக்கும் போதே அந்த கனவு கலைஞ்சி அவங்க அப்படியே அதுல இருந்து வெளியே வர, அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம பிரின்ஸ் தான் காட்டுறாங்க. ஆள் வெறி பிடிச்ச மாதிரி அவர் ரூம்ல இருந்த எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டு இருக்காரு. டான் வந்து அவரை கட்டுப்படுத்த ட்ரை பண்ண, இதுக்கு மேல என்னால இது முடியும்னு தோணல. ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் மூனுக்கு மட்டுமே வந்துட்டு இருந்த உங்க பிரச்சனை இப்ப 3 நாளைக்கு ஒரு தடவை வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, இப்ப கூட இதை சரி பண்ண நமக்கு ஒரு வழி இருக்குங்கிற மாதிரி அவன் சொல்ல, அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் தான் காட்டுறாங்க. இதுதான் அவங்க தேடிட்டு இருந்த அந்த லேக் போல. நம்ம ஹீரோவும் இந்த இடத்த பார்க்கும் போதே ரொம்ப பயங்கரமா இருக்கு, ஒருவேளை அவர் சொன்ன அந்த ஃபிஷ் டீமன் உண்மையா இருக்குமோ. செங்குயின், இவ்வளவு தூரம் என் கூட டிராவல் பண்ணிருக்க, ஒண்ணுமா பீஸ்ட் எல்லாம் பார்த்து நீ பயப்படுறன்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. நம்ம ஹீரோவும், சரி சொல்லுங்க இங்க அப்படி என்ன ஸ்பெஷலா இருக்குன்னு கேக்குறாரு. நம்ம ஹீரோயின், இந்த லேக்ல ரொம்பவும் ஸ்பெஷலான ஒரு ஆல்கை இருக்கு, அது பகல்ல சூரிய ஒளி அப்சர்வ் பண்ணிட்டு ராத்திரியில இந்த இடத்துக்கே ஒளி தரும், அதுவும் இல்லாம நம்ம தேடி வந்த ஃபுயூனினும் இங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கையை காட்டுறாங்க. பார்த்தா அந்த இடம் அந்த லேக்குக்கு நடுவுல அப்படியே மதந்துட்டு இருக்கு. நம்மளும் அந்த இடத்த பார்த்து வாயை பொழக்க நம்ம ஹீரோயினும் அந்த இடத்த பத்தி அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கவிதையை அப்படியே அவுத்து விடுறாங்க. உங்களுக்கு இதெல்லாம் கூட தெரியுமான ஒரு கேட்க, ஏன் நீ என்ன விட பெஸ்டா, அப்போ உனக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு கவிதையை நீ சொல்லுன்னு அவங்க கேட்கறாங்க. நம்ம ஹீரோ தனறிட்டு இருக்க, அப்போ ஒரு சூப்பரான கவிதையை சொல்லிட்டு இப்ப இந்த இடத்துக்கு ஒன்னுத்தான் வரோம். இவர் தான் ஜாங் சியாங், கூட இருக்கிறது அவரோட ஒய்ஃப். நம்ம ஹீரோக்கு அவரை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. நீங்க ஒரு ஸ்காலர் தானே, உங்களை பத்தி நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இங்க உங்களை பாப்பேன்னு நான் நினைச்சே பார்க்கல. அவரும் நீங்க சொல்ற அளவுக்குலாம் நான் ஒன்னும் பெரிய ஆள் இல்லைன்னு சொல்றாரு. நீங்களும் ஃபுயூனுக்காக தான் வந்திருக்கீங்களா? ஆமா, ஆனா என் ஒய்ஃப் இந்த இடத்துக்கு ரொம்பவே புதுசு, அதான் இந்த லேக் அவளுக்கு நான் சுத்தி காட்டிட்டு இருக்கேன், வாய்ப்பு கிடைச்சா ஃபுயூனின்ல நம்ம திரும்ப சந்திப்போம்னு சொல்லிட்டு அவரும் அவர் ஒய்ஃபை கூட்டிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கூட அங்கிருந்த ஒரு போட் எடுத்துட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப ரெடி ஆகுறாங்க. அப்பதான் அங்கிருந்த ஒரு போட்ல ஏதோ ஒரு சிம்பிள் இருக்குது அவங்க கண்ணில் படுது. நம்ம ஹீரோயினும் நம்ம இதுல போலான்னு சொல்ல, நம்மளும் அதை அப்படியே தண்ணியில தள்ளி விட்டுட்டு அவங்களை கூட்டிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோயின், கொஞ்ச நேரம் துடுப்பு போறதை நிறுத்து, இந்த இடம் ரொம்பவே அழகா இருக்குல்ல, நம்ம அதை ரசிச்சுட்டு போலாம். நம்மளும் உண்மைதான், மத்தவங்க சொல்ற மாதிரி இங்க இப்ப டீமன்ஸ் எல்லாம் இல்ல போல, இந்த லேக் ரொம்பவே அழகா இருக்கு. நம்ம ஹீரோயின் திடீர்னு செங்குயின் அசையாத, ஓ பின்னாடி நம்மளும் திரும்ப போக திரும்பாதானே அவங்க சொல்றாங்க. நான் 1ல இருந்து 3 என்றேன், நம்ம டக்குன்னு தண்ணியில குதிச்சிடலாம். அவரும் எதுக்குன்னு கேக்குறாரு. உயிர் பொழைக்க ஆசை இருந்தா நான்
நான் சொல்றது மட்டும் பண்ணு. அவங்க 2 பேரும் கையை பிடிச்சிட்டு 1 2 3ன்னு சொல்ல நம்ம ஹீரோவும் குதிக்க போயிடுறாரு. ஆனா நம்ம ஹீரோயின் கேட்க புக்குன்னு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்டா நான் சொன்னாத அப்படியே பண்ணிடுவேன் என்ன? நம்மளும் விசு நீங்க சொன்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்ல அப்படியே சைடு கேப்ல ஒரு ரொமான்டிக் பீட்டை போட்டு விட்டுடுறாரு. திடீர்னு பார்த்தா கால்லாம் ஜில்லுன்னு ஆயிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா போட்டு ஓட்டையா இருக்கு போல. நம்மளும் அப்படியே பகிரிட்டு தண்ணி அள்ளி வெளியே ஊத்திட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் என்ன கெட்டியா பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே ஃபிளையிங்லயே அந்த ஃபுயூயினுக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்தோட ஓனர் லேடி அவங்கள வெல்கம் பண்ணு. உங்க இடத்துக்கு வர போட்ல நீங்க செக் பண்ண மாட்டீங்களா? கொஞ்சம் விட்டு இருந்தாலும் நாங்க மீனுக்கு இறையா இருப்போம்னு அவங்க சொல்றாங்க. அது மெயின்டெனன்ஸ் எப்போதுமே நல்லதா இருக்கும். இந்த வாட்டி ஏதோ தப்பாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி உள்ள வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கங்கன்னு சொல்லி அவங்களும் அவங்கள அப்படியே கூட்டிட்டு போறாங்க. இந்த ஓனர் லேடியோட பேரு மிஸ் ஜி. அவங்க சிஸ்டரோட ட்ரெஸ் தான் இப்ப நம்ம ஹீரோயின்காக கொடுத்துருக்காங்க. நம்ம ஹீரோயினை தவிர அங்க இன்னமும் 2 கஸ்டமர்ஸ் இருக்காங்க. 2 பேருமே டிமன் ஹண்டர்ஸ். ஒருத்தன் என்னன்னா இவ்வளவு காலாயும் உங்க சிஸ்டரோட ட்ரெஸ் இவ்வளவு பத்திரமா வச்சிருக்கீங்கன்னா நீங்க இன்னமும் அவங்கள மறக்கலன்னு நினைக்கிறேன். இன்னொருத்தன் என்னன்னா எப்படி மறக்க முடியும்? 8 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சிஸ்டர் தடுமாறி இந்த லேக்ல விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னாச்சுன்னே தெரியல. அந்த வருத்தத்திலேயே அவங்க அப்பாவும் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் தனியால மிஸ்ஜி இந்த ஹோட்டலை கையில எடுத்து அதை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்காங்கன்னா அது சாதாரண விஷயமா என்ன? நான் சொன்னதெல்லாம் கரெக்டானவன் கேட்க இன்னொருத்தன் நீ இதை மறந்துட்டேன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை அப்படியே அவுத்து போயிடுறான். நம்ம ஹீரோவும் அவங்க கிட்ட எல்லாம் இந்த மாதிரியான பவுட்ஸ் கூட இருக்கா என்ன? நம்ம ஹீரோயின் அட பவுட்ஸும் இல்ல ஒண்ணும் இல்ல. இந்த லேக்க சுத்தி இருக்கிற எல்லா ஊர்லயும் இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்பவே ஃபேமஸான ஒண்ணு. இத பத்தி பல ரூமர்ஸ் அங்க போயிட்டு இருக்கும். அதை கேட்டுட்டு தான் இவங்க கதை விட்டுட்டு இருக்காங்க. மிஸ் ஜியும் 2 பெஸ்டான டொய்ஸ் மாஸ்டர்ஸ் எங்க இடத்த தேடி வந்திருக்கீங்க. நீங்க தான் இந்த டிமன் பிரச்சனையை எங்களுக்காக முடிச்சு கொடுக்கணும். அப்பதான் எங்க ஹோட்டலும் பழைய மாதிரி ஃபேமஸ் ஆகும்னு சொல்றாங்க. ஆனா இந்த பிரச்சனை ரொம்பவே பெருசு நான் கேள்விப்பட்டேன். கவர்மெண்டோட சப்போர்ட் இல்லாம நம்மளால இதை முடிக்க முடியும் நினைச்சீங்களா? ஆனா இது வெறும் ரூமர் தான். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. உங்களால அந்த டிமனை பிடிக்க முடியலன்னா வெளி உலகத்துக்கிட்ட நீங்களே இது ஒரு ரூமர்னு சொல்லிடுங்க. அப்பதான் எங்க பிசினஸும் பழைய மாதிரி சூடு பிடிக்கும். நம்ம ஹீரோயின் பொறுமை இழந்து உங்க ஸ்பெஷலான சூப்புக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். இன்னும் எவ்வளவு நேரம் எங்களை வெயிட் பண்ண வைப்பீங்கன்னு கேக்குறாங்க. அந்த லேடியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்க இடத்துல பிசினஸ் கொஞ்சம் டல்லா தான் இருக்கு. ஃபிஷர்மேன்ஸ் அவ்வளவா மீன் பிடிக்க போறது இல்ல. அதையும் மீறி போறவங்கள அந்த டிமன் ஃபிஷ் பயமுறுத்தி அனுப்பிடுது. அதனால அந்த டிஷ் செய்யறதுக்கான ஸ்பெஷலான இந்த ஃபிஷும் இப்ப எங்க கிட்ட இல்லைன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ டிமன் அவங்கள பயமுறுத்துதுன்னு சொன்னீங்களா? அப்பனா இதெல்லாம் உண்மைதானு கேக்குறாரு. அவங்களும் இல்ல ரூமர் தான். பழைய மாதிரி பிசினஸ் இல்லைனாலும் இப்பயும் எங்க ஹோட்டல் கொஞ்சம் நல்லதா போயிட்டு இருக்கு. ஆனா என்ன நீங்க ஒரு 2 நாள் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோயினும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு இன்னொரு போட் வருது. யாரோ ஒரு ஆள் இப்ப புதுசா அந்த இடத்துக்கு போறோம். பக்கத்துல இருந்த மவுண்டின்ல இருந்து ஹெர்பல்ஸ் பறிச்சுட்டு வரான் போல. அங்க இருந்த மாஸ்டர் யாங் லேக் ஏரியால நிலைமை மோசமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. இந்த மாதிரி நேரத்துல தனியா போயிட்டு வருது எவ்வளவு ஆபத்து தெரியுமா? மிஸ் ஜி வரவங்களையும் பயமுடுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு நீங்க போய் வாமா வந்துங்க. உங்களுக்கான ரூமை நான் ரெடி பண்றேன்னு சொல்ல ஆளும் போயிட்டு அப்படியே ஹீட்டர் கிட்ட உட்காந்துடுறாரு. அங்க வேலை பாக்குற அந்த தாத்தா ஒன்னும் 5 தான் பாக்கின்னு சொல்லிட்டு ஆள் அப்படியே அங்கிருந்து கிளம்பு. அவர்கிட்ட இருந்த ஹெர்பல்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோயினும் அப்படியே பாக்குறாங்க. ரொம்பவே ரேரான மஷ்ரூம்ஸ். அவருக்கு அவங்கள நல்லாவே தெரிஞ்சிருக்கு. மிஸ்ஸுன்னு சொல்லி ஒரு வணக்கத்தை போடுறாரு. உனக்கு என்ன தெரியுமா? என்ன எப்படி கேட்டுட்டீங்க? டைன்சியாங் ரெஸ்டாரண்ட்டை பத்தி இந்த உலகத்துக்கே தெரியும். ஒரு வாட்டி நாங்க வந்தப்ப உங்க ஹைபிஸ்கஸ் ஃபிளேமை கூட நான் சாப்பிட்டுருக்கேன். அதோட ருசியை இன்னமும் என்னால மறக்க முடியல. அப்படியே அவங்க பேசிட்டு இருக்க இப்ப இந்த இடத்துக்கு இன்னொரு கப்பல்ஸும் வராங்க. நம்ம ஹீரோ மீட் பண்ணிட்டு வந்து சாங்சியானும் அவரோட ஒய்ஃபும் தான். அந்த லேடிக்கு அவரை நல்லாவே தெரியும் போல. வாசல்லே போய் அவர் வெல்கம் பண்றாங்க. வெளியே மழை பெஞ்சிட்டு இருக்கு. இங்க ஸ்டே பண்ற மாதிரி எங்களுக்கு ஏதாவது ரூம் கிடைக்குமா? அவங்களும் கண்டிப்பான்னு சொல்றாங்க. பக்கத்துல இருந்து மாஸ்டர் யாங் ஒரு இரும்பல போட நான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண மறந்துட்டேன்னு சொல்லிட்டு அவங்களும் யாங்க அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. மாஸ்டர் யாங் உங்க கார்ட்ஸ் யாரும் வரலையா? நீங்க மட்டும் தனியா இருக்கீங்க. நான் சும்மா தான் இந்த பக்கமா வந்தேன். அப்பதான் இங்க நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை பத்தி எனக்கு தெரிய வந்துச்சு. அதான் என்னன்னு பாக்கலான்னு இந்த ஹோட்டலுக்கு வந்த ஆள் ஒரு ஸ்காலருங்கிறதுனால நீங்க யாரும் தப்பா நினைக்கலன்னா இன்னைக்கு இங்க ஒரு டேலண்ட் ஷோ வைக்கலாமான்னு சொல்லி கேக்குறாரு. அது கேட்ட உடனே மிஸ் ஜியும் குசியா போயிடுறாங்க. கண்டிப்பா அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே உள்ள போக அவங்க 2 பேரும் உள்ள போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு போறாங்க. நம்ம ஹீரோவும் சாங் நம்ம திரும்ப சந்திப்போன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க அப்படியே பேசிட்டு இருக்க அப்பதான் திடீர்னு அங்க பயங்கரமா காத்துல வீச ஆரம்பிக்குது. எல்லாருமே அதிர்ச்சியா திரும்பி பாக்குறாங்க. தண்ணி கடியில ஒரு இருட்டான உருவம் அப்படியே ஃபுயினை நோக்கி வந்துட்டு இருக்கு. டீமன் ஃபிஷ் அங்க இருந்த அந்த டொய்ஸோ மாஸ்டர் அந்த அட்டாக் பண்ண ரெடி ஆயிடுறாரு. உடனே இங்க ஒரு டேபிள் அரேஞ்ச் பண்ணுங்க. எல்லாமே ரெடி ஆயிடுது. அவரும் அவரோட மரக்கத்தியை வச்சுட்டு ஏதோ மந்திரம்லாம் சொல்லி அப்படியே அங்க இருந்து பேப்பர்லாம் பறக்க விட்டுட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. கடைசியா அதை அப்படியே கொளுத்திட்டு அது மாட்டிக்கிச்சு. அங்க வேலை பார்த்துட்டு இருந்த அந்த தாத்தாவும் அப்படியே அந்த நெட்டை பிடிச்சி வெளியே இழுக்கிறாரு. பார்த்தா அது காலியா இருக்கு. அது தப்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி நம்ம அதுக்கு போட்ட வேலை அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்ல. அதுக்கு ரொம்பவும் பிடிச்ச வேற ஒரு விஷயத்த வச்சுதான் நம்ம அதை ட்ராப் பண்ணி ஆகணும். நம்ம ஹீரோ அதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்க
ஹியூமன்ஸோட ருசி தான் அதுக்கு ரொம்பவே பிடிக்கும். மிஸ் ஜியும் அதுக்காக ஒரு ஹியூமனே நம்ம பணைய வைக்க முடியும். இல்ல அந்த மெர்ச்சன்ட் ஒரு மஷ்ரூம் கொண்டு வந்தானே அது கூட ரொம்பவே ஃப்ராக்ரன்ஸா இருக்கும். அது அந்த டீமனை அட்ராக்ட் பண்ணலாம். நம்மளும் நேரா போயிட்டு அது எவ்வளோன்னு சொல்லுங்க நான் வாங்கிக்கிறேன்னு கேட்கிறாரு. என்ன விளையாடுறீங்களா? அதோட வேல்யூ ரொம்பவே அதிகம். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அதுவும் இல்லாம அதை கண்டுபிடிக்க நான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன். அது போய் ஒரு பீஸ்டுக்கு கொடுக்கறதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. நம்ம ஹீரோவும் என்ன பண்றதுன்னு சொல்லி அப்படியே முழிச்சிட்டு இருக்கு. ஒருவேளை அதுக்கு சமமான வேற ஒரு வேல்யூபிளான பொருளை தந்தீங்கன்னா அப்ப வேணா நான் அதை பத்தி யோசிக்கிறேன். என்ன நாள் கேக்கு உங்களோட பிரஸ்ன்னு அவன் சொல்றான். நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் தயங்குறாரு. அது எனக்கு ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. நான் வேணா உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன். ஃபியூச்சர்ல உங்களுக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் அப்ப நீங்க என்ன வந்து பார்க்கலாம். நான் ஒரு வியாபாரி. மத்தவங்களோட வாக்கை விட நான் பணத்தை தான் அதிகமா நம்புவேன். நம்ம ஹீரோவும் நமக்கு இருக்கிறதே கொஞ்ச காலம் தான். அதுக்குள்ள இந்த பிரஸ்ஸை எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போறோம்? மிஸ்ஸு அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு டிஷ் சாப்பிடறதுக்காவது இது யூஸ் ஆகட்டும்னு சொல்லிட்டு அவரும் அதை எடுத்து அப்படியே கொடுத்துடுறாரு. நம்ம ஹீரோயின் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அந்த மெர்ச்சன்ட்டும் உள்ள போயிட்டு அவங்க கேட்ட அந்த மஷ்ரூமை கொண்டு வந்து அவங்க கிட்ட கொடுத்துடுறான். அந்த டொய்ஸோ மஷ்ரூம் இப்ப பாருங்க என் வேலையன்னு சொல்லி அதை அப்படியே தண்ணிக்குள்ள பறக்க விட்டுட்டு ஆளும் அந்த மரக்கத்தியோட அப்படியே உள்ள போக நம்ம ஹீரோயின் இப்ப பாரு முடிஞ்ச அளவுக்கு பபிள்ஸ் விட்டுட்டு ஏதோ ஒரு ஃபிஷ் பிடிச்சிட்டு வந்து இதான் அந்த டீமன் ஃபிஷ்ன்னு சொல்லுவான். எனது அவன் ஒரு ஃப்ராடா? அப்ப என்னோட பிரஸ் கொஞ்ச நேரத்திலேயே அவங்க சொன்ன மாதிரி டீமன் ஃபிஷ்ஷுக்கு பதிலா ஒரு கோல்டு ஃபிஷ்ஷை பிடிச்சிட்டு ஆள் அப்படியே அங்கிருந்து வெளியே வரும். இதுதான் ராத்திரியில ஹியூமன் ஃபார்ம் எடுத்து ஹியூமன்ஸோட எனர்ஜி அப்சர்வ் பண்ற அந்த கொடூரமான டீமன் மிஸ் ஜி. ஆனா இது ஏன் பார்க்க இவ்வளவு குட்டியா இருக்கு? அது பெருசாகிறதுக்குள்ள நான் அதை பிடிச்சிட்டேன். அப்படி இல்லைன்னா இங்க ஒரு பெரிய சம்பவமே நடந்திருக்கும். நம்ம ஹீரோவும் பக்கா செட்டப்போட வந்திருப்போம் போலயே. நம்ம ஹீரோயினும் மிஸ் ஜி ரொம்பவே டேலண்ட். அவங்க இதுக்கெல்லாம் ஏமாற மாட்டாங்கன்னு சொல்ல அப்படியே இந்த எபிசோடு முடியுது. இவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி உண்மையிலேயே இந்த லேக்ல ஒரு டீமன் ஃபிஷ் இருக்கா. மிஸ் ஜியோட அசிஸ்டன்ட் தாத்தா ஒன்னும் 5 தான் சொல்லி எதுக்காக சொன்னாரு? இந்த ஹோட்டல்ல அப்படி என்னதான் மர்மம் மறைஞ்சிருக்கு. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.